இந்த முட்டாப்பையில எப்படி ஆதரிக்கிறாங்க, இந்த முட்டாப்பைய பின்னாடி எப்படி போறாங்க அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு. ஏன் முட்டாப்பைய அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கூட்டத்தில் பேசும்போது இந்த விஜய் கேட்க சொல்றாப்ல, செந்தில் பாலாஜி சொந்த தொகுதியை விட்டு கோயம்புத்தூருக்கு ஏன் போனாரு அப்படின்னு கேட்கிறாப்ல. லாஜிக்கான கேள்வி. ஏன்னா 20 வருஷமா அதே தொகுதியில் ஜெயிச்ச செந்தில் பாலாஜி ஏன் கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. லாஜிக்கா சரியா இருக்குல்ல. லாஜிக்கா கேட்கிற இந்த முட்டாப்பைய அடுத்த கேள்வி கேட்கிறப்பல, எடப்பாடி தொகுதியை விட்டுட்டு நீங்க வேற தொகுதியில் நிக்க தயாரா அப்படின்னு கேட்கிறப்பல. செந்தில் பாலாஜி சொந்த தொகுதியை விட்டு கோயம்புத்தூர் போனா கோயம்புத்தூருக்கு ஏன் போன, உன் சொந்த தொகுதியில ஏன் நிக்கணும்னு கேட்கிற இந்த முட்டாப்பைய, எடப்பாடி தொகுதியை நீங்க தொடர்ச்சியா ஜெயிக்கிறீங்க, முடிஞ்சா எடப்பாடி விட்டுட்டு வேற தொகுதியில் நின்று காட்டுகின்றான். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்னு உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிக்க முடியுமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், அந்த பக்கம் நிக்கணும். செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போனா ஏன் போனேன், எடப்பாடி விட்டு போகல ஏன் போகல? இதனாலதான் இவன் முட்டாப்பைன்னு சொல்றேன். இந்த முட்டாப்பையன்னா அதாவது அந்த நேரத்தில் அவன் பேசும்போது ரொம்ப அழகா தெரியும். ஆனா உட்கார்ந்து கேட்டு பார்த்தா அவன் எவ்வளவு பெரிய தற்குறின்னு தெரிய வரும்.